டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் காண இருப்பது தமிழ் பாடத்திற்கான வினா விடைகள். நாம் படித்தவற்றை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற எக்ஸாம் கொஸ்டின் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக போட முடியாது, நீளமான வீடியோவாக போட முடியாது. காரணம் என்னவென்றால் அது பொறுமை இருக்காது. அதுக்கு மேலும் பயங்கர போரிங்காக இருக்கும். காரணம் அதில் எந்த விதமான அட்ராக்டிவ் திங்ஸ் எதுவுமே இல்லை. இருந்தாலும் கண்டென்ட் பேஸ்டு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில் இந்த வினாக்களுக்கான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான வினாக்கள் இதோ. மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் எத்தனை? விடை 1 22, விடை 2 24, விடை 3 20, விடை 4 21. இரடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை 1 திணை, விடை 2 திணை, விடை 3 பனை, விடை 4 பனை. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க என்ற குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? விடை 1 ஓமை அணி, விடை 2 தொழில் ஓமை அணி, விடை 3 எடுத்துக்காட்டு ஓமை அணி, விடை 4 இல் பொருள் ஓமை அணி. தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது எது? விடை 1 காஞ்சி கைலாசநாதர் கோவில், விடை 2 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், விடை 3 மாமல்லபுரம் கடற்கரை கோவில், விடை 4 தஞ்சை பெரிய கோவில். சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்களுள் தொன்மையானது எது? விடை 1 தொல்காப்பியம், விடை 2 சிலப்பதிகாரம், விடை 3 மணிமேகலை, விடை 4 புறநானூறு. மகுளி என்பதன் வட்டார வழக்குச் சொல் எது? விடை 1 புதியவன், விடை 2 சலிப்பு, விடை 3 கவனமாக, விடை 4 சோற்றுக்கஞ்சி. கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் யார்? விடை 1 தோப்பில் முகமது மீரான், விடை 2 சோ தர்மன், விடை 3 நாகூர் ரூமி, விடை 4 புதுமை பித்தன். வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படுபவர் யார்? விடை 1 மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், விடை 2 ஆறுமுக நாவலர், விடை 3 மகாகவி பாரதியார், விடை 4 ராமலிங்க அடிகளார். திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிழார் எவ்வாறு போற்றியுள்ளார்? விடை 1 திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, விடை 2 கொற்கையில் பெருந்துரை முத்து, விடை 3 தன்பொருணை புனல் நாடு, விடை 4 திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி. நாட்காட்டி ஓவியங்களை பின்வருமாறு அழைப்பர். விடை 1 ஆயில் பெயிண்டிங், விடை 2 வாட்டர் பெயிண்டிங், விடை 3 பசார் பெயிண்டிங், விடை 4 ஸ்கிரீன் பெயிண்டிங். கொடியனார் செய் கோலமும் என்ற சொற்றொடரில் கொடியனார் என குறிப்பிடப்படுபவர் யார்? விடை 1 கொடியவர், விடை 2 மகளிர், விடை 3 ஆடவர், விடை 4 போர் வீரர். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது எதை பொறுத்தது? விடை 1 பாடல் வரிகளின் எண்ணிக்கையை பொறுத்தது, விடை 2 சீர்களின் எண்ணிக்கை, விடை 3 தொடைகளின் எண்ணிக்கை, விடை 4 தலைகளின் எண்ணிக்கை. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது எது? விடை 1 ஆற்று நீர் பொருள்கோள், விடை 2 மொழி மாற்று பொருள்கோள், விடை 3 தரப்பிசை பொருள்கோள், விடை 4 கொண்டு கூட்டு பொருள்கோள். முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? விடை 1 மத்தளம், விடை 2 முழவு, விடை 3 முரசு, விடை 4 உடுக்கு. மணிமேகலையின் அமுத சுரபிக்கு முதலில் அன்னமிட்டவர் யார்? விடை 1 மாதவி, விடை 2 மாதிரி, விடை 3 ஆதிரை, விடை 4 தீவத்திலகை. கத்துங்குயிலோசை இதில் இடம்பெறும் வழு அமைதியை தேர்ந்தெடுக்க. விடை 1 பால் வழுவமைதி, விடை 2 திணை வழுவமைதி, விடை 3 மரபு வழுவமைதி, விடை 4 கால வழுவமைதி. கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன? விடை 1 குடக்கு, விடை 2 வாடை, விடை 3 தென்றல், விடை 4 குணக்கு. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை 1 அறநெறிச்சாரம், விடை 2 நீதிநெறி விளக்கம், விடை 3 நன்னெறி, விடை 4 நாலடியார். தமிழ் அறிஞர்களால்
தமிழ் இமயம் என்று போற்றப்பட்டவர்? விடை 1 ஆறுமுக நாவலர். விடை 2 வசு ப மாணிக்கம். விடை 3 சோமசுந்தர பாரதி. விடை 4 வேதநாயகம். சார்பெழுத்துக்களுள் சாராதவை எவை? விடை 1 உயிர்மை. விடை 2 உயிரெழுத்து. விடை 3 ஆயுத எழுத்து. விடை 4 குற்றியலுகரம். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? விடை 1 நற்றிணை. விடை 2 குறுந்தொகை. விடை 3 அகநானூறு. விடை 4 ஐங்குறுநூறு. Dear friends, thank you so much for watching this video. Thank you.